வணக்கம் டீச்சர். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியில் நம்ம வருகின்ற 20ஆம் தேதி ஆன்லைன் கிளாஸஸும் அதே போல் சைக்காலஜிக்கு டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறோம். ஸோ அது சார்ந்து சில காணொளி பதிவுகளை நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறோம். தொடர்ந்து நம்ம 20/4/2025 அன்னைக்கு சைக்காலஜி ஆன்லைன் கிளாஸஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ஆசிரியர்கள் சில சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் எப்படி கொடுப்பீங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தமிழில் இருக்குமா அல்லது ஆங்கிலத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ இதான் அந்த கொஸ்டினோட ஃபார்மேட்டுங்க. மாடலுக்காக ஒரு கொஸ்டின்ஸை நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். மெட்டீரியல் பொறுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்குங்க. ஒரு லைன் தமிழில் இருக்கும், இன்னொரு லைன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் போட்டிருப்போம். ஆசிரியர்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவை அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். சில இடங்களை தமிழில் படித்தா ஈஸியாக இருக்கும், சில இடங்களில் ஆங்கிலத்தில் படித்தா ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரெண்டுமே மெட்டீரியலில் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை நடத்தியிருந்தோம். பர்சனாலிட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேற்று கூட மாடர்னைசேஷன் இன் எஜுகேஷனில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 ராஜீவ்காந்தி பீரியடில் இருந்தக்கூடிய பாலிசி பற்றின சில குறிப்புகளை கொடுத்துருந்தோம். தொடர்ந்து மோட்டிவேஷனில் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதாங்க கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். இந்த மையத்திலேருந்து வைக்கக்கூடிய தேர்வுகள் இது போல தான் இருக்கும். ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105 தேர்வுகள் நடத்த போகிறோம். இந்த 20ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்குள்ளே 105 டெஸ்ட் நடக்கும் சைக்காலஜியில். அதில் ஜிகேவும் உள்ளடக்கும். ஜிகேவில் மொத்தம் ஒரு 8 டெஸ்ட் மட்டும் இருக்கும். மீதி முழுக்க அந்த 105ல் ஒரு 8 போச்சுன்னா பேலன்ஸ் முழுக்க சைக்காலஜி டெஸ்ட் தான் இருக்குங்க. அது சிலபஸ் எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறேன். என்னென்ன டேட்டில் என்ன வீடியோஸை ரிலீஸ் பண்ணுறோம், என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கேள்வி பாருங்க. பயோஜெனிக் மோட்டிவ்ஸ் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மோட்டிவ் அப்படின்னு இருக்கு. ஊக்குவித்தலுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தா 2 வகை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று பயோஜெனிக், இன்னொன்று சோசியோஜெனிக். பயோனா உயிரியல் ஊக்கம், சோசியல் அப்படின்னா சமூக ஊக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரைமரி மோட்டிவ், செகண்டரி மோட்டிவ் அப்படின்னு பிரிக்கலாம். அதை பிரைமரி மோட்டிவ், செகண்டரி மோட்டிவ். தமிழில் பிரைமரினா முதல்நிலை ஊக்கம், செகண்டரி அப்படின்னா இரண்டாம் நிலை ஊக்கம். ஸோ அப்போ பயோஜெனிக் அப்படிங்கிறது பிரைமரின்னு சொல்லுவாங்க, சோசியோஜெனிக் அப்படிங்கிறது செகண்டரின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் டைரக்டா அடிச்சிடலாம், பயோ பிரைமரி, சோசியோ செகண்டரி. ஆனால் தமிழ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. மனிதன் வளர்ச்சி உறும்போது இயல்பாக எழும் ஊக்கிக்கு என்ன பேரு? மனிதன் வளர்ச்சி வரும்போது இயல்பாக எழக்கூடிய ஊக்கிகள் ஒன்றும் கிடையாது. நம்ம டே டு டைப்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும், growth அண்ட் மெச்சூரிட்டி போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய ஊக்கி எதுன்னா பிரைமரி அப்படின்னு சொல்றோம், முதல்நிலை ஊக்கி. இப்போ அனிமலுக்கும் சில மோட்டிவ்ஸ் இருக்கு, ஹியூமனுக்கும் சில மோட்டிவ் இருக்கு. இதுல எது பவர்ஃபுல் அப்படின்னு கேட்பாங்க. பயோ பவர்ஃபுல்லா, சோசியோ பவர்ஃபுல்லா, பிரைமரி பவர்ஃபுல்லா, செகண்டரி பவர்ஃபுல்லா? இது எல்லாமே மெட்டீரியலில் நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மனிதன் வளர்ச்சி வரும்போது இயல்பாக எழக்கூடிய ஊக்கிகளுக்கு பிரைமரி மோட்டிவ். அப்போ ஆப்ஷன் ஏ இந்த முதல் கேள்விக்கு சரியான பதிலுங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் பேர் ஆஃப் தி தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஊக்குவித்தல் கோட்பாடுகளில் தவறாக இருக்கக்கூடிய இணை எது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இந்த தியரி நடத்தும் போதே உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோவில் போட்டு காட்டியிருந்தேன். தியரிஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ் ஒரு 9-10 மோட்டிவேஷன் தியரிஸ் இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கோட்பாடாக இருக்கக்கூடிய நீட் கிராபிகேஷன் தியரி அப்ரஹாம் மாஸ்லோவுடைய எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு 1954 மாஸ்லோ வந்தார், 5 படிநிலை சொன்னார். அதுக்கப்புறம் அந்த 70ல் வந்தவர் 7 படிநிலை ஆக்குனாரு. அதுக்கப்புறம் 72ல் வந்தவர் அதை ஆர்டர் பண்ணாருன்னு சொல்லியிருந்தோம். அது சார்ந்த இடங்கள்ல ஒட்டுமொத்த தியரியும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இங்க நேம மட்டும் தான் வச்சிருக்கிறோம். முதல் பாருங்க, இன்ஸ்டிங்ஸ் தியரி, இயல்பூக்க கொள்கை. யார் போட்டிருக்கேன்னா மக்டுகள், வில்லியம் மக்டுகள். இயல்பூக்க கொள்கை, அதான் ஒரு வார்த்தை கூட அந்த தியரி நடத்தும் போது சொல்லுங்க. இயல்பூக்க கொள்கை அப்படின்னா அதான் சொல்றது, மனிதனுக்கு எத்தனை வகையான இயல்பூக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கோம். 14 வகையான இயல்பூக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி, ரைட்டுங்களா? ஸோ இன்ஸ்டிங்ஸ் தியரியில் வரக்கூடியது மக்டுகள் தியரி, கரெக்டுங்க. எத்தனை இயல்பூக்கம்னு கேட்டாங்கன்னா 14 இயல்பூக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட்டுங்களா? ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் derived ஃப்ரம் இன்ஸ்டிங்ஸ். அனைத்து மனிதர்களின் மனவெழுச்சிகளும் இயல்பூக்கத்தால் எழுகிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரணத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ நம்ம படிக்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நடக்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி 14 காரணங்கள் இருக்குன்னு சொன்னவர் வில்லியம் மக்டுகள். இந்த ஆப்ஷன் கரெக்டாகவே இருக்கு. அடுத்து பாருங்க, நீடு தியரி, தேவை கோட்பாடு, அப்ரஹாம் மாஸ்லோன்னு போட்டிருக்கோம். இது பெரும்பாலான 99% ஆசிரியர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு போட்டுருவோம். ஆக்சுவலி ஆன்சர் இதுதான், தவறா இருக்குது. நீடு தியரி, தேவை கோட்பாடு அப்படின்னாவே மாஸ்லோ, ஏன்னா அந்த கோன் பார்த்துருப்போம், 7 படிநிலை அடுக்கி வச்சிருப்போம், அது மாஸ்லோ அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். தவறுங்க.
நீட் கிராஃபிகேஷன் தியரி ஆர் நீட் ஹைராரிக்கல் தியரின்னு வந்தாதான் அப்ரஹாம் மாஸ்லோ. நீட் கிராஃபிகேஷனா அடுக்கு தேவை கோட்பாடு, ஹைராரிக்கல்னா தேவை படிநிலை கோட்பாடு. அப்ப தேவை கோட்பாடு வேற, தேவை படிநிலை கோட்பாடு அப்படிங்கிறது வேற. அப்போ நீடு தியரி அப்ரஹாம் மாஸ்லோ ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ ரைட் ஸ்டேட்மெண்ட் எதுங்க? நீடு தியரி அப்படிங்கிறது மாஸ்லோ கிடையாது. அப்போ முர்ரேவா மார்கனா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ அதை கிளியரா பார்த்து வச்சுக்காங்க. நீடு தியரியை பொறுத்தவரை அப்ரஹாம் மாஸ்லோங்கிறது தவறு. ரைட்டுங்களா? அப்போ முர்ரேங்கிறது சரியான பதில் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்காங்க. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க, சைக்கலாஜிக்கல் தியரி அல்லது ஹைப்பர் டெர்மிக் மாடல்னே கொடுத்துருக்குறோம். அது மார்கனுடையது. இது மார்கனுடையது. பி ஆப்ஷன் சரியானது முர்ரே உடையது. அடுத்து டி பாருங்க, டிரைவ் ரிடக்ஷன் தியரி உந்த குறைப்பு வாய்ப்பாடு. இதுவும் நாம் நடத்திருக்கிறோம். டிரைவ் ரிடக்ஷன் தியரி ஃபார்முலாவே போட்டு ஒரு பெரிய அம்சங்களை அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ ஏபிசிடி இதில் தவறாக இருக்கிற இணை பி இணை. நீடு தியரி மார்கன் அப்படின்னு வரணும், இங்கே மாஸ்லோன்னு வந்திருக்கு. ஸோ இது பி ஆன்சருங்க கொஸ்டின் நம்பர் 2க்கு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங். ரெண்டு பட்டியல் கொடுத்துருக்கோம், ஒன்று ஏ இன்னொன்று பி. ரெண்டு டேபிள் வச்சுட்டு அந்த தேவைகளை தான் அந்த கோனில் வருது இல்லைங்களா, 7 தேவைகளை பேஸ் பண்ணி இந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் பாருங்க, அடிப்படை தேவை சைக்காலஜிக்கல் பிசியாலஜிக்கல் நீட்ஸ். ரெண்டாவது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ்ன்னு போட்டிருக்கோம், பாதுகாப்பு தேவை. மூன்றாவது அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். நான்காவது அஸ்தட்டிக் நீட்ஸ், அழகுணர்வு தேவை. இது ஆர்டரா இல்லைங்க. அந்த கோனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை தேவை, ரெண்டாவது பாதுகாப்பு தேவை, மூணாவது லவ் அண்ட் பிளாங்கிங்னஸ் அன்பு உரிமை தேவைன்னு போட்டிருப்போம். அதுக்கடுத்து தான் அடைவு காட்டியிருப்போம். ரைட்டுங்களா? ஸோ இது எனிவே இருக்கட்டும். ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் சைடில் போட்டிருக்காங்க, எதுக்கு எது மேட்ச் ஆகும் பாருங்க. சுத்தமாக இருத்தல், கலைகளை ரசித்தல். ரெண்டாவது நாலேஜ், மூணாவது செக்யூரிட்டி, நான்காவது வந்து ஃபுட்டு, ஆக்சிஜன், செக்ஸ், உணவு, காற்று, பாலுணர்வுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். அடிப்படை தேவைகள்னாவே உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் இருக்கணும். அந்த அந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது இங்கே தான் இருக்கு, உணவு, காற்று, உறைவிடம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பாலுணர்வு இதெல்லாம் தேவை. அப்போ ஏவுக்கு மேட்ச் ஆகிறது 4ங்க. அப்போ கொஸ்டின் ஏவுக்கு 4 ஸ்டார்ட் ஆகிற இடம் பாருங்க, 2 இடத்துல இருக்கு. ஏவும் பியும் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று இருந்தால் சியா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா டியா இருக்கணும். அங்கதான் 4ன்னு ஆரம்பிக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் போராடி ஆகணும். அடுத்த ஒரு அம்சம், பாதுகாப்பு தேவையை ட்ரை பண்ணி பாருங்க. பாதுகாப்பு அப்படின்னாவே செக்யூரிட்டி, பாதுகாப்பு செக்யூரிட்டி. அப்போ பிக்கு 3 மேட்ச், 4க்கு அப்புறம் 3 இருக்கானா சி ஆப்ஷன்ல இருக்கு. போதும், அதை டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அழகுணர்வு தேவைங்கிறது சுத்தமாக இருத்தல், கலைகளை ரசித்தல். அடைவு தேவை அப்படின்னு பார்க்கறது நாலேஜ், அறிவு இருந்தா அடைவு இருக்கும் அப்படிங்கிறது. இது போல வச்சு பார்க்கும்போது ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. 4வது கேள்விக்கு போகலாம். த புக் அச்சீவிங் சொசைட்டி வாஸ் ரிட்டன் பை. முக்கியமான புத்தகம், பல டிஆர்பிகளில் இதெல்லாம் ரிப்பீட் பண்ண ஒரு கேள்விங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம் ரிப்பீட் ஆயிடுச்சு. நீங்கள் 2002 டிஆர்பிலேருந்து ஸ்டில் நோ நம்ம அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேள்வி ஃபேமஸான கொஸ்டினுங்க. சாதனை புரியும் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹல்லா, மாஸ்லோவா, மார்கனா அண்ட் தென் டேவிட் மெக்லிலாண்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து டேவிட் மெக்லிலாண்ட். அதை கொடுங்க. சாதனை புரியும் சமுதாயம், டேவிட் மெக்லிலாண்ட். இதுதான் சரியான பதில். சில நேரங்களில் அட்கின்சன் ஒரு ஆப்ஷன் உள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா அது ரெண்டுமே அவங்க அச்சீவிங் சொசைட்டியோடு தொடர்புடையவங்க. அதை நம்ம நடத்தும் போது, நீங்கள் இந்த பாடம் நடத்தும் போது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் டேவிட் மெக்லிலாண்ட் அப்படிங்கிறது. 5வது கேள்வி பாருங்க. The person is related to theory of achievement motivation. அடைவூக்க கொள்கையோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலக்கரோட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் அது பாருங்க. அடைவூக்க கொள்கையோடு தொடர்புடையவர் யார்? அடைவூக்கம் அப்படின்னாவே அச்சீவிங் மோட்டிவேஷன்ல தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தான். சேம் அதே ஆன்சர் தான் வருங்க. 5வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதே டேவிட் மெக்லிலாண்ட் தான் ஆன்சர் இருக்கு. அடைவூக்க கொள்கையோடு தொடர்புடையவர்னு பார்க்கும்போது டேவிட் மெக்லிலாண்ட். 5க்கு ஏ. மற்றபடி இந்த பிராங்கு, ஹோப் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். லெவல்ஸ் ஆஃப் அஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். நம்ம கடந்த காணொலியில் கூட அதை பற்றி பேசுறதுன்னு நினைக்கிறேன். லெவல்ஸ் ஆஃப் அஸ்பிரேஷன், நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ஸ் ஆஃப் லேர்னிங் கர்வ் போடும்போது இடையில ஒரு பிசிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அந்த பிசிங்கிற ஸ்டேஜ் தான் கற்றலில் முன்னேற்றம் இல்லாத நிலை. அச்சீவ்மெண்ட்டே, தேர் இஸ் நோ அச்சீவ்மெண்ட் இன் த லர்னிங் ப்ராசஸ். அதுக்கு பேர் என்னன்னா தேக்க நிலை, பிளாட்டோன்னு சொல்லியிருந்தோம். அதை ஆய்வு செய்தவர்கள் வந்து பிரயாணம் ஹார்ட்டரும் ஆய்வு செஞ்சாங்கன்னு பார்த்தோம். ஆய்வு செஞ்சு ஒரு காரணத்தை சொன்னாங்க, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காரணம் அஸ்பிரேஷன் குறையிறது. அப்போ அஸ்பிரேஷனை ஆய்வு செய்து தான் பிளாங்கு, ஹோப்பு இவங்கெல்லாம் வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ பிராங், ஹோப் எல்லாமே அஸ்பிரேஷனுக்கு போகிறாங்க. மார்கன் வந்து ஸ்டில் இதே தியரியில் வராருங்க. சிஎம்எஸ் தியரின்னு சொல்லுவாங்க, அதை மோட்டிவேஷனில். அதெல்லாம் மெட்டீரியலில் வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ 5வது கேள்வி பொறுத்தவரையில்
அடைவூக்க கொள்கையோடு தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தா டேவிட் மெக்லிலேண்ட். கொஸ்டின் நம்பர் 6 போவோம். தியரி ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அசோசியேட் இன், அடைவூக்க கொள்கை எந்த ஆண்டு வெளியிட்டார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இயர் பேஸ்டு கொஸ்டின் தாங்க. சிலது நேரங்களில் வருஷங்கள் கேட்கறது உண்டு. அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸுமே மெட்டீரியலில் ஒரு 7-8 புத்தகத்தை கம்பேர் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. நாகராஜன் சார் புக் படிக்கிறதா, மீனாட்சி சுந்தரம் சார் புக் படிக்கிறதா, சந்தானம் சார் புக் படிக்கிறதா, இப்படி பல கேள்விகள் உங்கள் மத்தியில் வரலாம். எஸ்கே மங்கள் சார் புக்கை யூஸ் பண்ணுறதா அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணி ஆகணுங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு புத்தகம் ஃபேமஸாக இருக்கும். நம்ம அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஸ்கூல் எஜுகேஷன்லேயே சைக்காலஜி புக் வச்சாங்க பாருங்கள், அந்த புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். ஒரு 8 to 9 புத்தகங்களை ரெஃபர் பண்ணி, பாரிநாதர் புத்தகங்களும் ரெஃபர் பண்ணி காமனாக நம்ம ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் இது இப்போ போதுமா, அது போதுமா, இந்த புக்கு போதுமா, இது வாங்கிக்கலாமா அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் எஸ்கே மங்கல்ல அட்வான்ஸ் சைக்காலஜி இருக்குது, ஜென்ரல் சைக்காலஜி இருக்குது, கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குது, சைல்டு சைக்காலஜி இருக்குது. 4 புக்கு மங்கலில் வாங்க முடியுமா பாருங்கள். பட் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது த தியரி ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அசோசியேட் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1951 தான் இந்த கோட்பாடு வெளியே வருதுங்க. ஸோ அதனால் அடைவூக்க கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் சி 1951ங்க. 7th கொஸ்டின் போவோம். த புக் வாஸ் ரிட்டன் பை அப்ரஹாம் மாஸ்லோ. மாஸ்லோ இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. டுவர்ட்ஸ் சைக்காலஜி ஆஃப் பீயிங் நிக் டாட், அது இது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குங்க. அச்சீவ்மெண்ட் மோட் N.ACHன்னு வரணும். அது ஏதோ தப்பாயிடுச்சு. N.ACH அப்படின்னா நீடு ஃபார் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை சுருக்கமாக ஆங்கிலத்தில் எவ்வாறு குறிப்பிடுவாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. டிஆர்பிலே கேட்டிருக்காங்க. அடைவூக்கத்தை சுருக்கமாக ஆங்கிலத்தில் எவ்வாறு குறிப்பிடுவாய் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து N.ACH அப்படின்னு போடணும். அதோட ஆப்ஷன் தான் இங்கிறது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. மோட்டிவ் டு மோட்டிவ்ங்கிற புக்கை எழுதினாரா. த அச்சீவிங் சொசைட்டி தான் மேலே வந்துருச்சுங்க. அச்சீவிங் சொசைட்டி டேவிட் மெக்லிலேண்ட் போட்டோம். ஸோ அப்போ ஒரு ஆன்சர் கரெக்டுங்களா. அச்சீவிங் சொசைட்டி வராது, நிக் டாட் வராது, மோட்டிவ் டு மோட்டிவ் கிடையாதுங்க. டுவர்ட்ஸ் எ சைக்காலஜி ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். ஸோ 7வது கேள்விக்கு ஆன்சர் ஏங்க. அடுத்து 8 போவோம். 8வது கேள்வி பாருங்க. ஊக்கத்தை அளவிடும் டேட் படசோதனைக்கு பதிலாக பொருளுக்கு விடையளி சோதனையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது பர்சனாலிட்டியோடையும் தொடர்பு இருக்கு. ஒட்டு மொத்தமா அந்த டேட் அப்படிங்கிற எக்ஸாம் உளவியல நீங்க செக் பண்ணீங்கன்னா ஒரு 3 இடங்கள்ல வருதுங்க. ரைட்டுங்களா. டேட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் காணொலிக்கு முன்னாடி பர்சனாலிட்டியில் ஒரு காணொலி போட்டிருந்தோம். லைனா என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ரோசாக்கோட இன்குப்ளர் டெஸ்ட் RIBT போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்து வெரி நெக்ஸ்டாகவே டேட்டு, கேட்டு, வேட்டு, ஃபேட்டு, SCT, BDT இந்த மாதிரியான தேர்வுகள் எல்லாம் லைனாக போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்க்கும்போது டேட் அப்படின்னா பர்சனாலிட்டின்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. பாருங்க, எது படசோதனை, டேட் படசோதனைக்கு பதிலாக பொருளுக்கு விடையளி வினாவை பயன்படுத்துவது யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டேட்னா முர்ரே மார்கன் கண்டுபிடிச்சார். எதில்? பர்சனாலிட்டியில். அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறோமா? மார்கன் வச்சிருக்கிறோம் பாருங்க. ஸோ நீங்கள் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு டேட்டுக்கு மார்கன் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஆளுமையில தான் முர்ரே மார்கன். இந்த கொஸ்டின் ஊக்கத்தில் டேட்டு மெக்லிலேண்டுன்னு போடணும். ஊக்கத்தில் டேட்டை கண்டுபிடிச்சவர் மெக்லிலேண்ட். அல்லு தான் தெரியும், டிரைவ் ரிடக்ஷன் தியரி. ரைட்னா. பிராங்க் அப்படிங்கிறது ஏற்கனவே இங்கே போயிருப்பாருங்க. பிராங்க்கு, போப்பு இவங்கெல்லாம் யார் அப்படின்னா அஸ்பிரேஷன், லெவல்ஸ் ஆஃப் அஸ்பிரேஷன் வரக்கூடியவங்க. அப்போ 8வது கேள்விக்கு ஆன்சர் ஊக்கத்தை அளவிடும் டேட்டு படசோதனைக்கு பதிலாக பொருள் சோதனை கொண்டு வந்தவர் டேவிட் மெக்லிலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 8வது கேள்விக்கு ஆன்சர் ஏங்க. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. த மீனிங் ஆஃப் த லட்டின் வேர்ட் மோட்டிவ் இஸ் டேஷ். அப்போ மோட்டிவ் அப்படிங்கிறது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எந்த மொழி சொல், எங்கிருந்து வந்தது? அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் சைக்காலஜியில் பார்க்கும்போது நமக்கு இருக்கிற சிலபஸில் 13 வார்த்தைகள் இருக்கு. 13 வார்த்தையும் எம்மொழி சொல் அப்படின்னு பார்க்கணும். பர்சனாலிட்டிங்கிறது பர்சனாங்கிற லத்தீன் மொழி சொல். எஜுகேஷன்னா என்ன? அது எஜுகேர்லேருந்து வந்தது. கரிக்குலம் கரியரிலிருந்து வந்தது. மோட்டிவேஷன் மூவர்லேருந்து வந்தது. இது போல் சைக்காலஜி சைக்கிலேருந்து வந்தது. சைக்கி ப்ளஸ் லாக சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ப்ரெக்மாட்டிசம் ப்ரெக்மாங்கிறதுலேருந்து வந்தது. அப்புறம் எமோஷன் எமூவர்லேருந்து வந்தது. இது போல் 13 வார்த்தைகள் நீங்கள் டேபிள் பண்ணி அதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடணும். கண்டிப்பாக அந்த மாதிரி ரூட் வேர்டு அது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் பழைய கேள்வியெல்லாம் புரட்டி பாருங்கள், இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி. அப்போ இந்த கேள்வி என்ன 9 அப்படின்னா மீனிங் ஃபார் த லட்டின் வேர்ட் மோட்டிவ், அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. டு மோட்டார். ஸோ மோட்டிவேஷன் எங்கிருந்து வந்தது,
அப்போ மூவர் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லுன்னு வந்தது. மூவர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் மோட்டாருங்கிறதும் கரெக்டு, மூவ் அப்படிங்கிறதும் கரெக்டு, இம்பிள் அப்படிங்கிறதும் கரெக்டு, மூமெண்ட் அப்படிங்கிறதும் கரெக்டு. நிறைய இருக்கு, ஒரு 5 வார்த்தை இருக்குங்க. மோட்டிவேஷனுங்கிற டேர்ம் அதுக்கு மீனிங்காக பார்க்கக்கூடியது 5 சொல் இருக்கு. மெட்டீரியல் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ். 9வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு வந்துருங்க. 10வது கேள்வி பார்ப்போம். மோட்டிவேஷன் இஸ் டேஷ். இது டெஃபினேஷன். நான் சொன்ன ஆரம்பத்தில் டெஃபினேஷன் படிக்கணும், அதுக்கப்புறம் டைப் படிக்கணும், தியரி படிக்கணும், அசஸ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. மோட்டிவேஷன் இஸ், ஊக்குவித்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மோட்டிவேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். இது ஒரு உள்ளார்ந்த செயல். நம்மளை கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு இன்டர்னல் அப்படிங்கிறாங்க. உள்ளார்ந்த செயலா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. திஸ் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் இஸ் இன்ஸ்டிடியூட் பை சம் நீட்ஸ் ஆர் வாண்ட். நமக்கு தேவையான ஆற்றலை பெற வெளியிலிருந்து தூண்டக்கூடியது. நம்ம ஒன்றை போய் ரீச் பண்ண அப்படின்னா வெளியிலேருந்து நமக்கு மோட்டிவேட் பண்ணி, ரைட் கமான் உன்னால் முடியும் அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று உள்ளுக்குள்ளேருந்தே வரணுங்கிறாங்க, இன்னொன்று வெளியிலேருந்து நம்மளை தூண்டுறாங்க அப்படிங்கிறாங்க. சி ஆன்சர் பாருங்க. இட் இஸ் டைரக்ட் ஓவர் எஃபர்ட் டுவோர்ட்ஸ் தி கோல் தட் சாட்டிஸ்ஃபை த நீட். ஒரு அழகினை இருக்கு, ஒரு இலக்குன்னு மாற்றிக்கணும். ஒரு இலக்கினை அடைய மறைமுகமாக தூண்டுவது. நேரடியாக ஊக்குவித்தல் ஒன்று இருக்கு, மறைமுகமாக ஊக்குவித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அப்போ ஒரு அழகுன்றத இலக்கு. அப்போ ஒரு இலக்கை அடைய மறைமுகமாக தூண்டுதல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அடுத்து டி ஆன்சர் பாருங்க. இட்ஸ் பிரிங் எனர்ஜி டு மொபிலைசேஷன் இஸ் அஸ். நமது செயலுக்கு தேவையான சக்தியை அது திரட்டி அளிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நமது செயலுக்கு தேவையான ஒட்டுமொத்த சக்தியை திரட்டி அளிக்கிறது. பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. உள்ளார்ந்தது. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் கொடுத்துட்டே இருக்க முடியாதுங்க. அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை, குறைவாக கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்காம போனாலும் பிரச்சனை. ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம். உள்ளார்ந்தது எது பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கணும். எல்லா ஆப்ஷனுமே இல்லை கரெக்டாக இருக்குன்னாலும் அங்கே ஒன்று ஆல் ஆஃப் திஸ் வச்சிருக்கணும். அப்போ இருக்கிறதுல சூஸ் த பெஸ்ட். இருக்கிறதுல ரொம்ப கரெக்ட் எது அப்படிங்கிற மாதிரி தான் இது கூட ஃபைட் பண்ணணும். பி ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆற்றலை பெற வெளியிலிருந்து தோன்றாங்க, வெளியிலிருந்து மோட்டிவேட் பண்ணுறாங்கல்ல. ரைட்ல, நமக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கு, வெளியிலிருந்து ஒரு எண்ணம் இருக்கு. இதுவும் சரிதான். ரெண்டுல எது சரி, ரெண்டுல எது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கணும். 3 சேர்த்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவும் தூண்டுறாங்க, அதுவும் சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல நம் செயலுக்கு தேவையான சக்தியை திரட்டி அளிக்கிறது. உள்ளுக்குள்ள இருந்தாலும் சரி, வேறு ஒருத்தர் உங்களை தூண்டி விட்டாலும் சரி, அல்லது இன்னொன்று என்ன போட்டிருக்காங்க, இதை பாருங்க, மறைமுகமா நமக்கு கொடுத்தாலும் சரி, எல்லாமே உங்களுடைய இலக்கை அடைவதற்காக உங்களுக்கு சக்தியை அளிக்கக்கூடிய செயல்தான். அதனால பார்த்தீங்கன்னா டி இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம செயலுக்கு தேவையான சக்தியை திரட்டி அளிக்குது. அது இன்டர்னலாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக கொடுத்தாலும் நமக்கு தேவையான சக்தியை திரட்டி அளிக்கக்கூடிய வல்லமை படைத்தது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி இந்த பேட்டர்ன் தாங்க ஒட்டு மொத்தமாக நம்ம 105 தேர்வுகளில் நமக்கு 7 தேர்வுகள் ஜிகேவிலையும், மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேர்வுகளும் 105ல் நம்ம சைக்காலஜியில் தான் மீட் பண்ண போகிறோம். அது டைம் டேபிளாகவே போட்டிருக்கேன், அடுத்த காணொலியில் பதிவு பண்ணுறேன். ஸோ 20ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் மட்டும் உள்ளவங்க இது போல் கொஸ்டினை மட்டும் மீட் பண்ண முடியும். அதில் கிளாஸஸும் ஜாயின் பண்ணுறவங்க உங்களுக்கு டோட்டலாக 105 வீடியோஸ் இருக்குது. 105 மணி நேரம் கிளாஸஸாக நம்ம அதை கொடுக்குறோம். 105 மணி நேரம் உங்களுக்கு அது கிளாஸஸாக வந்துடும். அந்த 105 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் ஜிகே. அதை 7 வீடியோஸ் கழிச்சிட்டிங்கன்னா மீதி ஃபுல்லாகவே உங்களுக்கு சைக்காலஜியில் தான் வருங்க. ஸோ அந்த வீடியோ ஆன்லைன் கிளாஸஸில் சைக்காலஜிக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 ஆஸ்பெக்டை நம்ம 20ஆம் தேதி முன்னெடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று ஒன்லி ஃபார் டெஸ்ட் கொஸ்டின், 2வது வீடியோஸ் பார்க்குறோம், கிளாஸை கவனிக்கிறோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுகிறோம். இந்த 2 இது இருக்குது. மெட்டீரியலும் இதே போல் பைலிங்குவலில் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ ஆன்லைன் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு மெட்டீரியலும் உண்டு. அந்த 3000ல் கொஸ்டின், டெஸ்ட் கொஸ்டினும் உங்களுக்கு அந்த 3000 வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் நம்ம நடத்தி முடிச்சிருக்கிற கிளாஸஸும் உங்களுக்கு தனியாக ஆப்பில் ஐடி பாஸ்வேர்டில் கொடுத்துருவோம். ஜிகேவும் இன்க்ளூட் ஆகிடும். அல்லது 500 ரூபாய் கட்டி உள்ள வரவங்களுக்கு கொஸ்டின் மட்டும் மீட் பண்ணுவீங்க. அது சார்ந்த பதிவுகளை விரைவில் நம்ம இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். என்டையர் டைம் டேபிள் என்ன டேட்டில் நம்ம அந்த டெஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத, அந்த 105 நாள் பிளான் என்ன அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் கேப் விட்டு தான் நான் டைம் டேபிள் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்ஜெக்ட்டும் படிக்கலாம், பேரலாக இங்கேயும் என்டர் ஆகிக்கலாம். சப்ஜெக்ட் படிக்கிற இதனால் எந்த தொய்வும் ஏற்படாது. ஸோ 2ம் சமமாக வாங்க. ஒரு கை தட்டினால் ஓசை வராது. ஜிகே, சைக்காலஜி, எஜுகேஷன், அதே போல் உங்களோட மேஜர். நான் இதெல்லாம் படிக்கணுமா படிக்கக்கூடாதுன்றதுக்கு ஏற்கனவே ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். 110 மதிப்பெண்களுக்கு 100 மார்க் உங்கள் சப்ஜெக்டில் வாங்கிடுவீங்க அப்படின்னா இந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்காதீங்க. தெரிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு போங்க.
110க்கு 100 மார்க் சப்ஜெக்ட்ல வாங்கிட்டால், ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 40 மார்க்குக்கு நீங்க கண்ண மூடி டிக் பண்ணால் கூட 10, 15 அப்படின்னு காப்பாத்தி ஒரு கணிசமான மார்க்க கொண்டு போய் சேரும். அப்போ சப்ஜெக்ட்ல உங்க நாலேட்ஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அல்லது நான் இது படிக்கிறேன், எனக்கு வந்து நான் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் ரேங்க் வாங்கணும், நான் நெனச்ச இடத்துக்கு வேலைக்கு போகணும், என்ன 10 டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போஸ்டிங் போமாட்டேன் அப்படின்னா, ரேங்க்ல முன்னாடி வாங்க. நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்க, சப்ஜெக்ட்ல 100 வாங்கிடுவேன்னு ஃபீல் பண்றவங்க. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். முடிவு உங்க கையில இருக்கு. ஸோ பார்த்துக்கங்க. இதுதான் மாடல் டெமோ கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அனைவருக்கும் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தேங்க் யூ டீச்சர்ஸ்.